நெல்லை பாளையங்கோட்டை இளந்தகுளம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் சுத்தம் செய்யப்படாத நிலையில் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைவதாக கூறி காங்கிரஸ் கட்சியினர் மாநகராட்சியை கண்டித்து கொசுவலை போர்த்தி நூதன போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரம் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரம் வணக்கம். தற்போது பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் என்ன? காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? நெல்லை மாநகராட்சி 32வது வார்டில் அமைந்திருக்கக்கூடிய அந்த இளந்தகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருந்து வருகிறது. அதன் காரணமாக அந்த கால்வாய் முழுவதும் கழிவுநீர் தேங்கி குப்பைகள் தேங்கி கொசுகடி அதிகமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக மாமன்ற உறுப்பினர் 32வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அனுராதா சங்கரபாண்டியன் தொடர்ந்து மாநகராட்சியிடம் இந்த சம்பந்தமான கோரிக்கையை கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அவரும் நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கரபாண்டியன் உள்ளிட்டோரும் இணைந்து காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்கள் என திரளானோர் அந்த பகுதியில் இன்றைய தினம் கொசுவலை போர்த்தி கழிவுநீர் கால்வாயில் இறங்கும் போராட்டத்தை அறிவித்தார்கள். இந்த நிலையில கொசுவலை போர்த்தி கழிவுநீர் கால்வாயில இறங்குவதற்காக முயற்சி செய்த போது அங்க மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக விரைந்து வந்து அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். உடனடியாக கால்வாய் சீரமைக்கப்படும், சீரமைத்து உடனே அந்த கால்வாயை சரி செய்யப்படும், இரண்டு புறமும் கான்கிரீட் கால்வாய் அமைத்து சரி செய்யப்படும் என கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுவதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதே போன்று கடந்த முறையும் போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டம் நடத்திய போது காவல்துறையினரோடு மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம், கால்வாய் சரி செய்யும் முறை இந்த போராட்டம் நடைபெறும் என அவர்கள் கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக 3 மாத காலத்திற்குள் இந்த பணி அனைத்துமே முடித்துவிட்டு இந்த பணிகள் முடிந்தவுடன் உங்களுக்கு தகவல் தெரிவிப்பதாக தெரிவித்து அவரோடு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையிலிருந்து உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து தற்போது கால்வாய் சுத்தம் செய்யக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. இருந்தபோதிலும் கொசுவலை போர்த்தி அந்த பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.